வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வெனிசுலா, நாளைக்கு எந்த நாடு? ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு வந்து பரபரப்புல இருக்கிறாங்க. குறிப்பா ஒரு சில நாடுகள் அதிர்ச்சியில உறைந்து போயிருக்கிறாங்க. வெனிசுலான்ற ஒரு நாட்டோட பிரசிடென்ட் நிக்கோலஸ் மதுரோ அவரை அரெஸ்ட் பண்ணி கண்ணை கட்டி அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. சரிங்க, அமெரிக்கா வெனிசுலா மேல இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கான மறைமுகமான ஒரு காரணம் இருக்கு. வெளிப்படையா அவங்க சொல்றது பல விஷயங்கள் சொல்றாங்க வெளி உலகத்துக்கு. ஆனா உண்மையான காரணம்ன்றது இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு அடுத்து வெனிசுலால என்ன நடக்க போகுது அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் வெனிசுலாவோட நிக்க போறது இல்ல. அடுத்து எந்த நாடு? இன்னைக்கு வெனிசுலா, நாளைக்கு எந்த நாடு? இது போன்ற விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே போன்ற உலகத்துல நடக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வராத பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சரண்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன் அமெரிக்கா வெனிசுலாவோட தற்போதைய பிரசிடென்ட் மதுரோவை அரெஸ்ட் பண்ணாங்கன்றதுக்கு அமெரிக்கா வெளியில சொல்றக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெனிசுலால இருந்து அமெரிக்காவுக்கு நிறைய போதைப் பொருள் வருது. இது ஒரு நார்கோ ஸ்டேட்னு சொல்றாங்க. வெனிசுலாவே ஒரு நார்கோ நாடு. அதாவது இப்ப இருக்கிற பிரசிடென்ட் வந்து வெனிசுலால இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்துறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கிறாரு. இதனால அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது என்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லிதான் கடந்த 6 மாசங்களாவே வெனிசுலாவை சுத்தி தன்னோட போர்க்கப்பல்களை நிறுத்தி அவங்களுக்கு பல விதமா தொல்லை கொடுத்துருந்தாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெனிசுலான்றது உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுல ஆயில் ரிசர்வ் உள்ள இருக்கிற ஒரு நாடு. அது மட்டும் இல்ல, அங்க இயற்கை வளங்களும் ஏராளமா இருக்குது. சோ இந்த ஆயிலையும் இயற்கை வளங்களையும் கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை தான் அமெரிக்கா வகுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்குமான பிரச்சனை இன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலா 1960s என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, வெனிசுலான்ற நாடு அமெரிக்காவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க ஒரு நாடு. இந்தியா இலங்கை போலதாங்க. அதுல ஏராளமான அமெரிக்கன் கம்பெனிகள் வெனிசுலால அவங்களோட ஆயிலை எடுத்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்த வெனிசுலாவோட பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, அந்த அமெரிக்கன் கம்பெனி எல்லாத்துக்குமே இழப்பீடு கொடுத்துட்டு அந்த ஆயில் கம்பெனி எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கிட்டாரு. அமெரிக்கன் கம்பெனி மிகப்பெரிய லாபம் சம்பாதிச்சுட்டாங்க ஏற்கனவே. இருந்தாலும் இன்னும் அதிகமான லாபம் சம்பாதிக்கணும்னு அவங்க நினைச்சிருந்த நினைப்புல மண்ணள்ளி போட்டதுனால அமெரிக்கா வெனிசுலா மேல மிகப்பெரிய கோபத்துல இருந்தாங்க. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வெனிசுலாவுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்கனவே இருக்குது. இதனால அமெரிக்காவுக்கு வெனிசுலாவோட அந்த ஆயில் ரிசர்வ் மேல ஒரு கண்ணி எப்பவுமே இருந்துட்டு இருக்குங்க. எப்படியாவது அதை ஆட்டையை போடணுன்றதா இவங்களோட ஒரே நோக்கமா இருக்கு. இந்த நோக்கத்துலதான் மதுரோவுக்கு இன்டைரக்டா பிரஷர் கொடுத்து பாக்குறாங்க. என்ன பிரஷர்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன் கம்பெனிகளுக்கு மறுபடியும் அந்த எண்ணெய் வளத்தெல்லாம் கொடுக்கணும். நீங்க நிக்கோலஸ் மதுரோவுக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமா மிரட்டல் விடுறாரு. வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வ்ன்றது அமெரிக்காவுக்கு சொந்தமானது, நீங்க எங்கள்கிட்ட அதை கொடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு மிரட்டலை விடுறாரு. அதுக்கு மதுரோ வந்து கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. இதுக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெனிசுலா மேல ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிக்கிறாங்க. பல பில்லியன் கணக்கான பேரல்கள் க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சாலும் அவங்களால வெளியில வந்து சுதந்திரமா மற்ற நாடுகளுக்கு வியாபாரம் பண்ண முடியல. மற்ற நாடுகளுக்கு அந்த ஆயிலை வித்தாதானே அவங்களுக்கு காசு வரும். அதை விற்கிறதுல மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, வெனிசுலால இருந்து ஏதாவது ஒரு கப்பல் வந்து அங்கிருந்து ஆயில் ஏற்றிக்கிட்டு மற்ற நாடுகளுக்கு போனுச்சுன்னா அந்த கப்பல்ல வந்து போதைப் பொருள் கடத்துறாங்கன்ற குற்றச்சாட்டை சொல்லி அந்த கப்பல் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. இது போன்ற விஷயங்களால வெனிசுலா வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்குனாங்க. அப்பையும் மதுரோ அசைஞ்சு கொடுக்கல. அதனாலதான் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி அமெரிக்க உளவுத்துறையான CIA பயன்படுத்தி இந்த அதிரடி ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தி வெனிசுலாவோட பிரசிடென்ட கையில விலங்கு மாட்டி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரம்ப் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெனிசுலா வந்து மிகப்பெரிய முன்னேற்ற போறோம். இனி அடுத்த அரசாங்கம் அமையும் வரை வெனிசுலாவை நாங்க தான் வந்து நிர்வாகம் செய்ய போறோம். வெனிசுலா இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையும் எடுத்து மற்ற நாடுகளுக்கு நாங்க வந்து இருக்க போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாலும் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வெனிசுலா மேல என்ன அவ்வளவு அக்கறையா என்ன? ஒன்னும் கிடையாது. இல்ல அங்க இருக்கிற ஆயில் எடுத்து மற்ற நாடுகளுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறாங்களா? அதுவும் கிடையாது. அங்க இருக்கிற ஆயில் ஆட்டையை போடணும், அங்க இருக்க இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கணும். இதுதான் அமெரிக்காவோட திட்டம். இதுக்கு முன்னாடியும் அமெரிக்கா இது போன்ற ஈனத்தனமான விஷயங்களை பல்வேறு நாடுகளை செஞ்சிருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சதாம் ஹுசைன். வெனிசுலாவோட பிரசிடென்ட் மதுரோ மேல எப்படி இந்த போதைப் பொருள் விஷயங்களை சொல்லி குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களோ, அதே போல சதாம் ஹுசைன் மேல அவர் வந்து அதிபயங்கரமான உயிரியல் ஆயுதங்களை வச்சிருக்காரு, அதிபயங்கரமான கெமிக்கல் ரியாக்ஷனை வச்சிருக்காரு. சோ இதனால உலகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லி சதாம் ஹுசைனோட ஈராக் மேல தாக்குதல் நடத்தி அவரை தூக்குல போட்டு கொன்னாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்களால இவங்க சொன்ன ஆயுதங்களையோ இவங்க சொன்ன அந்த கெமிக்கல் வெப்பன்ஸையோ கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சோ இதுல என்ன தெரியுது, அது எல்லாமே வந்து ஈராக்ல இருக்கக்கூடிய பெட்ரோலிய கிணறுகளை ஆட்டைய போடுறதுக்காக
அமெரிக்கா செஞ்ச சதின்ற விஷயம் உலகத்துக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி வெளியே வந்துருச்சு. அதே போல இப்போ ஒரு விஷயத்த வெனிசுலால செஞ்சிருக்காங்க. சோ ட்ரம்ப் அங்க ஒரு பொம்மை அரசாங்கத்தை நிறுவனத்துக்கு முன்னாடி வெனிசுலாவோட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, வெனிசுலாவில தற்போதைக்கு வைஸ் பிரசிடண்டா இருக்கக்கூடிய டெல்சி ரோட்ரிக்ஸ் நிக்கோலஸ் மதுரோவுக்கு பதிலா நாட்டை நிர்வாகம் செய்யறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்குங்க. இந்த டெல்சி ரோட்ரிக்ஸ் வந்து நிக்கோலஸ் மதுரோவோட மிகப்பெரிய ஒரு விசுவாசி தான். அவருக்கு எகெயின்ஸ்டா இவர் வந்து செயல்படுவாரான்றது $1,000,000 கேள்வி. ஆனா அதே நேரத்துல டெல்சி ரோட்ரிக்ஸ் இப்ப என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நிக்கோலஸ் மதுரோ தான் எங்க நாட்டோட நிரந்தர பிரசிடென்ட். சோ அவரை எப்படியாவது அமெரிக்கா வந்து விடுவிக்கணும். அவரை அரெஸ்ட் பண்ண விஷயம் மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய இந்த விஷயத்தை அவங்க வந்து பதிவு பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவுல நிக்கோலஸ் மதுரோ வந்து ஆட்சியில இருந்தப்போ அவரோட எதிர்கட்சியா ஒருத்தருந்தாங்க, மச்சாடன்னு சொல்லிட்டு ஒரு லேடி. அவங்கள அமெரிக்கா வந்து ஃபீட் பண்ணி வளர்க்குறாங்க. எப்படியாவது நிக்கோலஸ் மதுரோவை இறக்கிட்டு மச்சாடோவை அந்த இடத்துல வந்து உட்கார வச்சா நம்மளோட இஷ்டத்துக்கு வெனிசுலாவோட அரசாங்கத்தை நடத்தி அங்க இருக்கிற பெட்ரோலிய கிணறுகளை ஹேண்டில் பண்றதுக்கு, நிர்வாகம் பண்றதுக்கு அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு மறுபடியும் அவங்கள வச்சு பர்மிஷன் வாங்கிடலாம். அந்த ஒரு நோக்கத்துல மச்சாடோவை வளர்த்து வர்றாங்க. இதோட உச்சகட்டமா பாத்தீங்கன்னா அந்த மச்சாடோன்ற அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசையும் கொடுக்குறாங்க. சோ இப்ப என்ன எதிர்பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த மச்சாடோவை வந்து பிரசிடண்டா மாத்த போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அதுல மண்ணள்ளி போட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, வெனிசுலாவோட சுப்ரீம் கோர்ட் இப்போதைக்கு நிக்கோலஸ் மதுரோவோட அரசாங்கத்துல வைஸ் பிரசிடண்டா இருந்த அந்த டெல்சி ரோட்ரிக்ஸ்ங்கிறவரையே வந்து பிரசிடண்டோட வேலையை பார்க்க சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம். ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா அந்த டெல்சி ரோட்ரிக்ஸ மிரட்டி பணிய வச்சு இவங்க நினைக்கிற சாதிக்க போறாங்களா, இல்ல அவங்களுக்கு எதிராகவும் ஒரு ஆக்ஷன் எடுத்து அதிரடி ஆக்ஷன் எடுத்து அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வர போறாங்களான்றதான் $1,000,000 கேள்வியா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நிக்கோலஸ் மதுரோவை அரெஸ்ட் பண்ண உடனே டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த பிரஸ் மீட்ல என்ன கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, மற்ற நாடுகளுக்கு ஒரு மிரட்டலையும் விட்டாரு. அமெரிக்காவோட பாலிசிக்கு எகெயின்ஸ்டா செயல்படுறவங்களையும் அமெரிக்காவோட பாலிசிக்கு ஒத்து வராத நாடுகள் மேலேயும் நாங்க வந்து தாக்குதல் நடத்தி இது போன்ற விஷயங்களை செய்வோன்றத பகிரங்கமா மிரட்டல் விடுற மாதிரி ஒரு மிரட்டல் விட்டாரு. இது உலக நாடுகள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சிகரமா பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அமெரிக்கா வெனிசுலா மேல நடத்திய இந்த தாக்குதலை பல நாடுகள் வந்து கண்டிச்சிருக்காங்க. எந்தெந்த நாடுகள் கேட்டீங்கன்னா, குறிப்பா சைனா, ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் வந்து கண்டிச்சிருக்காங்க. ஆனா உக்ரைன் போன்ற அமெரிக்காவோட சார்பு நாடுகள் எல்லாம் இதை பெருசா வரவேற்றிருக்காங்க. ஆனால் இந்தியா இந்த விஷயத்துல ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாவும் இல்லாம வெனிசுலாவுக்கு சப்போர்ட்டா இல்லாம நடுநிலையா ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. வெனிசுலா விஷயத்துல அந்த நாடும் நாட்டு மக்களும் பாதிக்கப்படாத வகையில பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு காணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை மையமா சொல்லியிருக்காங்க. வெனிசுலான்ற ஒரு அமெரிக்காவை கம்பேர் பண்றப்ப ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு நாடு. அமெரிக்காவை கம்பேர் பண்றப்போ சின்ன நாடா இருக்கிறதுனால அவங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுத்து அந்த நாட்டை நான் நிர்வாகம் பண்ண போறேன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயமானது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தடி எடுத்தவெல்லாம் தண்டல்கார மாதிரி. அதாவது ஐநா சபையெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி தான் நடந்துட்டு இருந்தது. மன்னராட்சி காலத்துலயும் இதான் நடந்துட்டு இருந்தது. அதாவது பலம் மிகுந்த மன்னர்கள் தளம் குறைந்த நாடுகளை அடிச்சு சாப்பிடுற மாதிரி அமெரிக்கா கிட்ட இன்னைக்கு பலம் இருக்குதுங்கிறதுக்காக வெனிசுலா மேல ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாடும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய பலம் குன்றிய நாடுகள், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்க நாடுகள் மேல ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சா இது எங்க போய் முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இருக்குது. இந்தியா ஒரு மிகப்பெரிய பலமான நாடு. இந்தியாவுக்கு பக்கத்துல பங்களாதேஷ் இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது. இப்போ அவங்க மேல நம்ம வந்து மிலிட்டரி ஆக்ஷன் எடுத்து, அவங்க சின்ன நாடு தானே, இந்தியாவை எதிர்த்து அவங்களால ஜெயிக்க முடியாத காரியம். சோ அப்படிங்கிறப்ப இலங்கை மேல நம்ம ஆக்ஷன் எடுத்து இலங்கையை இந்தியா கூட இணைக்க முடியுமா? இலங்கையை நாங்க நிர்வாகம் பண்ண போறோம் சொல்ல முடியுமா? அது எவ்வளவு மோசமான விஷயமா இருக்கும். அந்த மாதிரி செஞ்சா அமெரிக்கா விட்டுருமா? அப்ப அமெரிக்கா செஞ்சா மட்டும் நியாயமா? இது போன்ற கேள்விகளை பல்வேறு ஜியோ பாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வெனிசுலா பிரச்சனையால பல நாடுகள் வந்து அதிர்ச்சியில இருக்கிறாங்க. இன்னைக்கு வெனிசுலா, நாளைக்கு எந்த நாடு? இந்த கேள்வி உலக நாடுகள் மேல மிகப்பெரிய அளவு இருந்திருக்கு. மெயினா அதிகபட்ச பதற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா, ஈரான், கியூபா, கொலம்பியா, சிரியா, இது போன்ற நாடுகள் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தில் இருக்கிறாங்க. இந்த நாடுகள் மேல ஏதாவது ஒரு நாட்டுல கண்டிப்பா அமெரிக்கா வெனிசுலால செஞ்ச இதே போன்ற ஒரு பிரச்சனையை இந்த நாடுகள்ல ஏதாவது ஒரு நாட்டுல அமெரிக்கா செய்யறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. குறிப்பா ஈரான் மேல அமெரிக்கா எந்த நேரம் வேணாலும் எந்த விஷயத்தை வேணாலும் செய்யக்கூடிய அளவிற்கான அறிகுறிகள் மிக பிரகாசமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஈரான் மேல அமெரிக்கா மற்றும் அதோட கூட்டணி நாடுகள் ஈரான் மேல விதித்திருக்க மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடையால அந்த நாட்டுல பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. சோ அதனால அங்க இருக்க விலைவாசிகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. குறிப்பா ஈரானோட அந்த இன்ஃபிளேஷன், பணவீக்க விகிதம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால ஈரானிய மக்களோட ஒரு பிரிவினர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டங்களை அடக்கிறதுக்கு, அந்த போராட்டங்களை நீர்த்து போக செய்யறதுக்கான ஈரான் அரசாங்கம் எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த ஒரு நாடா இருந்தாலும் அவங்களோட நாட்டோட அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராடும் போது அந்த போராட்டத்தை
கலைக்கிறதுக்கோ அந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்யறதுக்கு எல்லா விஷயம் செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனால் அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துற போராட்டக்காரர்கள் மேல ஈரான் கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது இந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஈரானோட நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு பிரச்சனைய அந்த நாட்டு அரசாங்கம் ஆக்ஷன் எடுத்தா அது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. இது எவ்வளவு மோசமான காரியம் பாருங்க. சோ ஒரு விஷயம் தெளிவா தெரியுதுங்க, இது வந்து வெனிசுலாவோட நிக்க போறது இல்ல. அடுத்தடுத்து பல டார்கெட்டுகள் அமெரிக்காவுக்கு இருக்குது. பர்டிகுலரா அடுத்த டார்கெட்டா ஈரான் இருக்கு, அதுக்கு அடுத்தது சிரியா லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கு அடுத்தது பங்களாதேஷ் லிஸ்ட்ல இருக்குது, கொலம்பியா லிஸ்ட்ல இருக்குது. இப்படி பல நாடுகள் அமெரிக்காவோட லிஸ்ட்ல இருக்குது. அமெரிக்காவோட அடுத்த இலக்கு ஆப்கானிஸ்தான் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இப்படி வல்லவன் வச்சதே வாய்க்கால்ன்ற மாதிரி தான் அமெரிக்கா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவோட நடவடிக்கையை நம்ம வந்து விமர்சனம் செய்யறதுனால நிக்கோலஸ் மதுரோவை முழுசா ஆதரிக்கிறோன்றது அர்த்தம் கிடையாது. நிக்கோலஸ் மதுரோவும் மிகப்பெரிய நல்லாட்சி கொடுத்தாரு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாடு வெனிசுலான்றது ஒரு தனி நாடு. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த நாட்டு மக்கள் பார்த்துக்க போறாங்க. அதுக்கு அமெரிக்காவுக்கு என்ன கவலை? அந்த நாட்டு அதிபர் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போகணுமா? உங்க நாட்டுக்கும் வெனிசுலாவுக்கும் 1008 பிரச்சனை இருந்தா அதை பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்துக்கலாம். அதை தீர்த்து வைக்கிறது தான் இன்டர்நேஷனல் கோர்ட் இருக்கு, ஐநா சபை இருக்குது. அமெரிக்கா சொன்னா ஐநா சபை கேட்காதா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்திருக்கலாம். உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தான் நாட்டாம பண்ணுவேன்னு நிக்கிற அமெரிக்கா அவங்க பிரச்சனைக்கு ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதே நடவடிக்கையை மற்ற நாடுகள் செஞ்சா ஒத்துக்குவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? டொனால்ட் ட்ரம்போட அடுத்த இலக்கு எதுவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஈரானா, ஆப்கானிஸ்தானா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.